நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே. சிஎஸ்கேக்கு ஒரு சிறப்பான வெற்றி. அதே போல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட டீம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் யூனிட்டாக இருக்குது. சில மாற்றங்கள் பிறகு டெவால் ப்ரூயிஸ் கம்பேக் கொடுத்துருக்காரு டீம் உள்ள. அதே போல் குர்ஜப்னீத் சிங் மறுபடியும் எடுத்திருக்காங்க. முதல் முறையாக ஐபிஎல் அவரோட கரியர் ஆரம்பிச்சிருக்காரு. முதல் பந்திலே விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறோம்னால ஃபர்ஸ்ட் நம்ம கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கேவோட ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். ஸோ கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வென்யூ, அவே வென்யூ அதே போல் ஹோம் வென்யூ 2 வென்யூவில் பார்க்கும்போது மொத்தமாக 32 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதில் சிஎஸ்கே 20 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது அவங்க டாமினேஷன் சிஎஸ்கேக்கு அதிகமாக இருக்குது. அதே போல் அடுத்தது கேகேஆரோட டீம் பார்க்கும்போது 11 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கேகேஆர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ஸ்ட்ராங் யூனிட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட மோதும் போது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட டாமினேஷன் அதிகமாக இருந்துச்சு. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டாகவே போயிடுச்சு மேட்ச். அது கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் மழை காரணத்தினால. ஸோ அடுத்தது நம்ம சிஎஸ்கேவோட ஹையஸ்ட் ஸ்கோர் கேகேஆர் கூட இது வரைக்கும் ஐபிஎல்லோட வரலாறில் பார்த்துடலாம். 235 ரன் அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே கேகேஆர் கூட. ஒரு பிரம்மாண்டமான ஸ்கோர். சிஎஸ்கே நம்பர் ஒரு ஸ்கோர் அடித்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மறுபடியும் இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் கூட அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒரு வெற்றிக்கு ஒரு வாய்ப்பு. அதே போல் கேகேஆரோட ஹையஸ்ட் ஸ்கோர் சிஎஸ்கே கூட பார்க்கும்போது 202 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல யூனிட் கேகேஆர் பேட்டிங்கில். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு இந்த ஹெட் டு ஹெட் பிறகு லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்துடலாம். சிஎஸ்கேவோட லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 103 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க கேகேஆர் அகேன்ஸ்டாக. அதே போல் கேகேஆரோட லோவஸ்ட் ஸ்கோர் சிஎஸ்கே கூட பார்த்தீங்கன்னா 107 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஹெட் டு ஹெட் நம்ம ஓவரால் பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் 11 மேட்ச் ஆடி இருக்காங்க. 11 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் சிஎஸ்கே ஹோம் டீம் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கே 2018 205 ரன்ஸ் அடித்து 5 விக்கெட் இழப்பில் ஒரு ஸ்கோர் போர்டு கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் லோவஸ்ட் ஸ்கோர் பார்க்கும்போது எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் கேகேஆர் 108 ரன்னுக்கே 9 விக்கெட் இழப்பு 2019 சீசனில். ஸோ ஒரு பேலன்ஸ்டான ஸ்கோர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சிஎஸ்கேவோட டாமினேஷன் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ பேலன்ஸ் இந்த சென்ஸ் கண்டிப்பாக கேகேஆர் இதுக்கு முன்னால் ஆடின டீம் ஆன் பேப்பரில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் யூனிட். இனி வரைக்கும் சிஎஸ்கேவோட டீம் பார்க்கும்போது ஆன் பேப்பர்ஸில் எப்போவுமே ஸ்ட்ராங் தான். இனி இந்த சீசன் 2026 சீசன் கூட ஸ்ட்ராங். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கேகேஆரோட டீம் பார்த்துக்கலாம். கேகேஆர் டீம் எப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நடந்த 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டாகவே போயிடுச்சு மழை காரணத்தினால. ஸோ இந்த 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஈடன் கார்டன்ஸ், அதாவது அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு மேட்ச்லேயே மழை காரணத்தினால நோ ரிசல்ட் ஆயிடுச்சு. ஸோ 4 மேட்ச் கொஞ்சம் இன்டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ணிடலாம். முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட ஆடி இருந்தாங்க வாங்கேடி ஸ்டேடியத்தில். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வாங்கேடி ஸ்டேடியம் சொல்லும்போது ஒரு ஃப்ளாட் விக்கெட். அதில் கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. அஜிங்கியா ரஹானே ஸ்கிப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஸ்கோர் 67 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ இதுக்கு முன்னால் சிஎஸ்கே ஆடும்போது அஜிங்கியா ரஹானே என்னடா ஸ்கோர் அடிக்கலை, டாப் ஆர்டரில் ஆடும்போது அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா. அதுக்கு பிறகு கேகேஆருக்கு போன பிறகு அவர் ஓரளவுக்கு ஸ்கோர் கொண்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அதே போல் பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி நல்லாவே இருக்குது அஜிங்கியா ரஹானேக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் எல்லா ஃபார்மேட்டில் அடாப்டபிலிட்டி அதே போல் ஃப்ளோட்டிங் கூட பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பண்ணுவார். ஓப்பனிங் போவார்லாம் 1 டவுன் வருவார்லாம் 2 டவுன் கூட அமுச்சு விட்டா கூட போய் பொறுமையாக ஆடிக்கிட்டு, பொறுமை இந்த சென்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஸ்கோர் டீமுக்கு தேவையான ஸ்கோர் கொண்டு வருவார். ஸோ அஜிங்கியா ரஹானே பற்றி நம்ம அந்த அளவுக்கு நம்ம உத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஸ்ட்ரைக் ரேட் எப்பவுமே அவரது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நான் சொன்ன ஸ்லோ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைஸ் பிளேயராக இருப்பார் பெரும்பாலும். பட் ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் அந்த டாப் 6 ஓவர்ஸ் பவர் பிளேயில் அந்த ஸ்ட்ரைக் ரேட் தான் கொஞ்சம் எப்போவுமே அவருக்கு செட் பேக்காக இருக்கும். பட் முதல் மேட்ச்சில் அட்டகாசமாக ஆடினார். அவரோட பார்ட்னர் ஃபின் ஆலன் நம்ம பார்த்துருப்போம். T20 வேர்ல்ட் கப்பில் கூட செம்ம இன்னிங்ஸ் ஆடினார். ஸோ அவரே பார்த்தீங்கன்னா 37 ரன்ஸ். ஃபின் ஆலன் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் கேகேஆருக்கு பெரிய அளவுக்கு எதுவும் கன்வெர்ட் பண்ணலை. இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. இல்லைனா பார்த்தீங்கன்னா மிச்ச இன்னிங்ஸில் ஃபெயில் ஆகிருக்காரு சொல்லிக்கலாம். ஏன்னா பெரிய அளவுக்கு ஸ்கோர் வரல டாப் ஆர்டராக. அதே போல் பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன்
ஒரு பெரிய தொகையை வச்சு வாங்குனாங்க கேகேஆர். பட் வந்து ரிசல்ட் பார்க்கும்போது அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே கிடையாது. முதல் மேட்ச்ல வந்து 18 ரன் மட்டும் அடிச்சார் மும்பை இந்தியன்ஸ் கூட. ஸோ அவர் வந்து திரும்பி கம்பேக் குடுப்பாரான்னு பார்க்கும்போது கூட பேட்டிங் வைஸ் வந்து அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. ஸோ ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் தான் கேகேஆருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு விலைய குடுத்து வாங்குனா கூட வந்து ஒரு பிளேயர்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இதுல ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, அங்கிரிஷ் ரகுவன்ஷி. அங்கிரிஷ் ரகுவன்ஷி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கேகேஆர் டீமுக்கு எடுத்திருந்தாங்க. எடுத்த ஒரு 4, 5 சீசன்லயே வந்து கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. முதல் மேட்ச்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 51 ரன் அடிச்சிருந்தாரு 29 பந்துல. அதுல வந்து 6 பவுண்டரிஸ் அதேபோல வந்து 2 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. அட்டகாசமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டோட. ஸோ ஒரு அங்கிரிஷ் ரகுவன்ஷி மட்டும் தான் ஒரு ஸ்டெபிலைஸ் பிளேயரா இருக்காரு. கேகேஆர் அவர நம்பி ஆடுற மாரி தான் இருக்கு. மிச்ச பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு அஜிங்கியா ரஹானே நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்ல ஸ்டார்ட் குடுத்திருக்காரு. பட் ஃபின் ஆலன், கேமரான் கிரீன், ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு சொதப்பல். அன்ஃபார்ச்சுனேட்டா கேகேஆருக்கு. அப்புறம் ரிங்கு சிங் முதல் மேட்ச் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் குடுத்திருந்தாரு. 33 ரன் அடிச்சு நாட் அவுட்டா இருந்துகிட்டு 21 பந்துல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். அதாவது வந்து லோவர் டவுன் தி ஆர்டர் வந்த பிறகு கூட வந்து ஒரு டெத் ஓவர்ல இந்த மாரி பொளந்து கட்டிட்டாரு. ஸோ அந்த மாரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். பட் அது ஒரே ஒரு மேட்ச் தான். அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்கா கிடையாது. ஸோ முதல் மேட்ச்ல வந்து 220 ரன் அடிச்சிருக்காங்க 4 விக்கெட் இழப்புல. ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து போலிங் பார்க்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, வைபவ் அரோடா இதுவரைக்கும் வந்து அவங்க கேகேஆருக்கு ஆடும்போது நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரா அதேபோல ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா இருந்தார். இந்த பக்கம் பேட்டிங் நான் வந்து அங்கிரிஷ் ரகுவன்ஷி சொன்ன மாரி, வைபவ் அரோடா கூட அந்த மாரி ஒரு பவுலிங்ல அட்டகாசமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. முதல் மேட்ச்ல வந்து எக்ஸ்பென்சிவா இருந்தா கூட 4 ஓவர்ல 52 ரன் குடுத்தா கூட ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஸோ வைபவ் அரோடா கூட வந்து இத்தனைக்கும் இந்தியா ஏக்கலாம் வந்து அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு போயிருந்தாரு. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னால. அடுத்தது பிளெஸிங்ஸ் முசர்பானி ஜிம்பாப்வே பிளேயர். முஸ்தபிசூர் ரஹ்மான் இவரை வந்து எடுத்திருக்கணும் கேகேஆர். வேலத்துல வாங்குனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா வந்து இந்த ஐபிஎல் ஆரம்பம் முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, முஸ்தபிசூர் ரஹ்மானை வந்து எடுக்க முடியாம போச்சு கேகேஆர் டீமுக்கு. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசன். அதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பட் பிளெஸிங்ஸ் முசர்பானி அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் மேட்ச்ல அந்த அளவுக்கு கிளிக் ஆகல. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து கேகேஆருக்கு இந்த முறை கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. வருண் சக்கரவர்த்தி இந்தியன் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் T20 ஸ்பின்னர்ஸ். அதேபோல தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர். அவரும் அதேபோல சுனில் நரேன் இருந்தா கூட வந்து வருண் சக்கரவர்த்திக்கு இந்த சீசன் இன்னும் அந்த அளவுக்கு கிளிக் ஆகல. பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட வந்து விக்கெட் எடுக்கல. விக்கெட்லெஸ்ஸா இருந்துகிட்டாரு. அதேபோல பிளெஸிங்ஸ் முசர்பானி கூட நிறைய ரன்ஸ் லீக் அவுட் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் கார்த்திக் தியாகி அவர பத்தி நம்ம கட்டாயமா பேசியாகணும். யங் பிளேயர், அ குவிக் பவுலர். அதேபோல வந்து இந்தியாவுக்கு வந்து ஒன் ஆஃப் தி பிளேயர்ஸா இருந்திருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா எங்க வந்து அவர் மிஸ் ஆகுறாருன்னு நம்ம வந்து கொஞ்சம் அந்த டொமெஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தே ஆகணும். ஏன்னா வந்து ஐபிஎல் வைஸ் பார்க்கும்போது இன்ஜுரிஸ் ஃபேக்டர்னால நிறைய முறை வந்து முழு சீசன் ஆட முடியாம தவிச்சிருந்தாரு இதுக்கு முன்னாடிலாம் கூட. பட் ஓவரால் பார்க்கும்போது கார்த்திக் தியாகி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன் நம்ம வந்து அன்ஷுல் கம்போஜ் பத்தி பேசியிருந்தோம், கலீல் அகமத் பத்தி பேசியிருந்தோம் சிஎஸ்கேல. அதேபோல வந்து இவரும் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலர்ஸ் கார்த்திக் தியாகி. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா இன்ஜுரிஸ்னால ஐபிஎல் சீசன் பெரிய அளவுக்கு அவரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து காட்ட முடியாம போச்சு. அவரும் சுனில் நரேனும் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க முதல் மேட்ச்ல. இங்க மிஸ்டேக் எங்க ஆயிடுச்சுன்னா, அதாவது வந்து ஒரு பவர் பிளேல வந்து கேகேஆர் பவுலர்ஸ் முக்கியமான கட்டத்துல, அதாவது அந்த ஒரு டைம்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்கணும். அங்க விக்கெட் எடுக்காம போயிருந்தாங்க. அதேபோல வந்து டெத் பவுலர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது கேகேஆருக்கு. டெத் ஓவர்ல பயங்கர ரன்ஸ் லீக் அவுட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய தலைவலி. ஸோ பவர் பிளேலயும் வந்து விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. டெத் ஓவர்லயும் கிடையாது. ஸோ மிடில் ஓவர்ல தான் அவங்க எடுத்த விக்கெட் எடுத்தே ஆகணும். அந்த மாரி தான் ஒரு சிச்சுவேஷன். 220 ரன்ஸ் அடிச்சா கூட வந்து அத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாம அவங்க தவிச்ச முதல் மேட்ச் வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க. பேட்டிங்ல கூட பார்க்கும்போது கூட வந்து அவங்க மிடில் ஓவர்ஸ் அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, டெத் ஓவர்ஸ்ல அடைக்கக்கூடிய பேட்டர்ஸ் கூட பெரிய அளவுக்கு கிடையாது. ரிங்கு சிங் இருக்காரு. அதேபோல வந்து ரமன்தீப் சிங் இருக்காரு. பட் வந்து இவங்க பெரிய அளவுக்கு கன்சிஸ்டன்ட் கிளிக் ஆக மாட்டேன்றாங்க. பெரிய பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரமாட்டேங்குது பேட்லருந்து. மேபி ஒரு மேட்ச் 33 ரன் இல்லைனா வந்து 40 ரன்ஸ் வரலாம். பட் வந்து அது வந்து இப்ப டேவிட் மில்லர் பத்தி நம்ம பேசியிருந்தோம் இந்த நிகழ்ச்சியில. பல பிளேயர்ஸ் ட்ரிஷான் ஸ்டப்ஸ் பத்தி பேசியிருந்தோம். சர்ஃபராஸ் கான் பத்தி பேசியிருந்தோம். இந்த மாரி பேசும்போது வந்து ஒன் ஆஃப் த பிளேயர்ஸா யார் கேகேஆருக்கு வருவாங்கன்னு பார்க்கும்போது, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ரமன்தீப் சிங் அதேபோல ரிங்கு சிங் தான் ஞாபகம் வரும். பட் இவங்க 2 பேரும் வந்து பெரிய அளவுக்கு வந்து கிளிக் ஆகல இந்த சீசன்ல. ஸோ முதல் மேட்சே வந்து தோல்விய சந்திச்சிருந்தாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, 2வது மேட்ச் வந்து ஈடன் கார்டன்ஸ் அவங்க ஹோம் கிரவுண்ட்லயே ஆடியிருந்தாங்க. ஹோம் கிரவுண்ட்ல கூட வந்து முதல் பவுலிங் போட்டிருந்தாங்க கேகேஆர். முதல் பவுலிங் போட்டு சரி எப்படி இருந்தாலும் வந்து முதல் பேட்டிங் 220 ரன் அடிச்சா கூட வந்து பெரிய அளவுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாம தவிச்சிருந்தாங்க. தோல்விய சந்திச்சிருந்தாங்க. 2வது மேட்சாவது ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுத்து ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க
ஆடுவாங்க பார்த்தா பயங்கர ரன்ஸ் லீக் பண்ணியிருந்தாங்க. பவர் பிளேல வந்து வெறும் 1 விக்கெட் தான் எடுத்திருந்தாங்க. நான் சொன்ன மாரி பார்த்தீங்களா, இந்த பவர் பிளேல வந்து அவங்க பெரிய அளவுக்கு ஒரு செட்பேக் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் யாரும் கிடையாது. மிடில் ஓவர்ஸ்ல மட்டும் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 84 ரன்ஸ் லீக் அவுட் பண்ணிட்டாங்க. மிடில் ஓவர்ஸ்ல தான் பெரும்பாலும் அவங்க விக்கெட்ஸ் எடுக்குறாங்க. 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் வந்து ரன்ஸ் லீக் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து அவங்களால வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல. 2வது மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் கூட. எஸ்ஆர்ஹெச்சுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டிங் யூனிட்ஸ் வச்சிருக்காங்க. அபிஷேக் சர்மா, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேவிஸ் ஹெட் இந்த மாரி ஹென்ரிக் கிளாசன் நெறைய நல்ல பிளேயர்ஸ் பேர் ஆன் பேப்பர்ல நிதிஷ்குமார் ரெட்டி இத்தனை பேர் வச்சிருக்காங்க. பட் வந்து போலிங் அட்டாக் வந்து அதுக்கேத்த மாரி தான் வச்சிருக்கணும். பட் கேகேஆர் இந்த முறை வந்து ஒரு புவர் செலக்ஷன் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்க எப்படி பார்த்தாலும் வந்து ஆன் பேப்பர்ல நம்ம வந்து சிஎஸ்கே அதாவது இப்போ கேகேஆரோட நாளைக்கு இன்னைக்கு ஆடப்போற ஒரு அப்போசிஷன் நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் டீம் வச்சிருக்காங்க ஆன் பேப்பர்ல. பட் கேகேஆர் இந்த பக்கம் எப்படி தான் எடுத்து பார்த்தாலும் வந்து பேர் இருக்கு. அதாவது வந்து கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் வந்து பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பக்கம் வந்து ஸ்பின் மறுபடியும் வந்து சொதப்பல் தான். சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்திக்கு விக்கெட்டே கிடைக்கல செகண்ட் மேட்ச்ல கூட. ஸோ வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு பேட் ரோ போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் இன்ஜுரி ஆகி அவர் கொஞ்சம் ஒரு மேட்ச் ஆடாமல் போயிட்டார். சுனில் நரேன் தான் வந்து மறுபடியும் இவங்க இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வேறு இருக்கு கேகேஆருக்கு. ஸ்பின் அட்டாக்ல பர்டிகுலராக மாற்றி வந்து இன்ஜுரி 2 பேருக்கு சுனில் நாராயணுக்கும் வருண் சக்கரவர்த்திக்கும் ஆயிருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு செட்பேக். வைபவ் வரோடா மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் போலராக இருக்க 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. பிளெஸிங்ஸ் முசர் மாதிரி பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்தாருங்க. முதல் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்லெஸ்ஸாக இருந்தால் கூட 2வது மேட்ச் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. பட் எனிவே ரன்ஸ் வந்து பயங்கர லீக் ஆகிருக்கு. அது வந்து நம்ம கட்டாயமாக பார்க்கணும். என்னதான் நீங்கள் விக்கெட் எடுத்தாலும் ரன்ஸ் லீக் அவுட் ஆனால் கூட வந்து அதுக்கு வந்து ஒரு லாபமும் கிடையாது. டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா 58 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதாவது 5 ஓவரில் மட்டுமே வந்து மோர் தேன் 10 ரன் ரேட் வச்சு நீங்கள் அப்போசிஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா நீங்கள் சேஸ் பண்ணும்போது அந்த ரன்ஸ் கூட எல்லாமே சேஸ் பண்ணி ஆகணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் விக்கெட் இந்த முறை எடுத்திருந்தாங்க 2வது மேட்ச்சில். பட் வந்து அது பிளெஸிங்ஸ் முசர்பானியோட ஒரு அந்த ஒரு டேலண்ட் வச்சுக்கிட்டு சொல்லலாம். பட் ஆல் இன் ஆல் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் பயங்கரமாக லீக் அவுட் ஆயிடுச்சு. எஸ்ஆர்ஹெச் வந்து 226 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா நம்ம பார்க்கும்போது கேகேஆர் வந்து கட்டாயமாக அவங்களால பண்ண முடியல. மறுபடியும் வந்து நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட 226 அஜிங்கியா ரஹானே, கேமரான் கிரீன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபெயில் ஆனாங்க. ஸோ கேமரான் கிரீன் நான் சொன்ன மாதிரி வந்து அட்லீஸ்ட் பேட்டிங்லேயாவது பர்ஃபார்ம் பண்ணனா போலிங்கில் அதை பண்ணுவாருன்னு பார்த்தா போலிங்கில் பெருசாக எதுவும் கிடையாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் சுத்தமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு பேட்டர் டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகிற மாதிரி தான். ஏன்னா வந்து கேமரான் கிரீன் மறுபடியும் நீங்கள் வாய்ப்பை கொடுத்தா அவர் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாரு. அதுக்கு பதிலாக வந்து வேறு ஏதாவது பெட்டர் பிளேயர் எடுத்தால் கூட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து அனுகுல் ராய் கூட இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணலை. ஸோ அனுகுல் ராய் பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக இருந்துக்கிட்டு அதே போல் டீமுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். பட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா டீம் கான்ட்ரிபியூட்டர் சொல்லிக்கலாம். விட வந்து ரிலையபிள் பிளேயரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கிரிஷ் ரகுவன்ஷி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரிலையபிள் பிளேயர்ன்ட்டு. அந்தளவுக்கு ரிலையபிலிட்டி நம்ம பார்க்கும்போது அனுகுல் ராய் பார்த்தீங்கன்னா அனுகுல் ராய் வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டர். போலிங்கில் வந்து ஒரு விக்கெட் எடுப்பார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் கூட வந்து ஒரு சில ரன்ஸ் குவிக்காக அடிச்சுக்கிட்டு இல்லைனா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி யார் வந்து நான் ஸ்ட்ரைக்கராக இருக்காரோ அவர் பெரிய ஸ்ட்ரைக்கராக இருந்தாருன்னா கண்டிப்பாக ரமன்தீப்போ ரிங்குக்கோ ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்து ஒரு நல்ல ஒரு பேட்டர். பட் ஓவரால் பார்க்கும்போது இந்த சீசன் அவரும் வந்து எதுவும் கிளிக் ஆகலை. ஸோ ரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 23, 35 இந்த மாதிரி அடிக்கிறாங்க. அந்த இப்போ 226 ரன்ஸ் நீங்கள் வந்து சேஸ் பண்ணணும் பார்க்கும்போது 20, 25 ஸ்கோர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. நம்ம வந்து இப்போ போன முறை கூட பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் 113 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பு. ஸோ அந்த ஒரு 113 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்னால தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து போன மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி டிசி ஒரு நல்ல டீம் தான். ஒரு நல்ல போலிங் அட்டாக் இருக்கிற ஒரு டீம் தான். பட் டிசி கூடயும் வந்து அந்தளவுக்கு பார்ட்னர்ஷிப் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து பண்ணுறப்ப வந்து இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு 2த்துலேயும் பேட்டிங்லேயும் சரி போலிங்லேயும் சரி பேலன்ஸ் டீம். பட் அவங்களால வந்து எதுவும் பண்ண முடியல. ஸோ ஓவரால் டீம் காம்போசிஷனே ஒரு ஃபெயிலியர் தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பவர் பிளே இதெல்லாம் பார்த்துலாம். ஸோ பவர் பிளேலேயே வந்து பேட்டிங் ஆடும்போது 3 விக்கெட்ஸ் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே போல் வந்து மிடில் ஓவர்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா 5 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியே கிடையாது அவங்களுக்கு சுத்தமாக பேட்டிங்கில். ஒரு பிளான் இல்லாமல் வந்து சும்மா ஒரு மேட்ச் ஆடி அதே போல் வந்து ஸ்கோரை வந்து
ஸ்டார்ட்டிங்கில் பேட்டிங்க்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு முதல் மேட்ச்சில். பட் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் கிடையாது. பார்ட்னர்ஷிப்பே சுத்தமாக இல்லவே இல்லை. இது வந்து ஒரு பெரிய செட்பேக் அண்ட் டிசப்பாயிண்டிங் விஷயம் தான். அதே போல் வந்து இந்த ஃபைனலில் ஒரு டெத் ஓவரில் கூட பார்க்கும்போது 2 விக்கெட் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 161க்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ட்ராபேக் கேகேஆர் அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் தி பிக் பிராண்ட்ஸ் இன் ஐபிஎல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா மெட்ரோ சிட்டியாக இருக்கும்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவுக்கு இருக்கும். அதே போல் வந்து அவங்க சாம்பியன்ஷிப்பும் ஜெயிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னால் கேகேஆர். ஸோ கேகேஆர் சொல்லும்போது கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் கூடயாக இருக்கிறனால அவங்க கிட்டேருந்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக எதிர்பார்த்தோம். பட் எதுவும் கிடையாது. அடுத்த மேட்ச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன மாதிரி இருக்கும் பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னால் வந்து சுனில் நாராயண் எதுக்கு ஓப்பனிங் போக மாட்டேன்ற அது ஒரு கண்டிப்பாக ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து கேமரான் கிரீன் டாப் ஆர்டரில் அனுப்புறீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் அனுப்புறீங்க. அஜிங்கியா ரஹானே அண்ட் ஃபின் ஆலன் ஓப்பனிங் போகிறாங்க. ஸோ அஜிங்கியா ரஹானே மேபி ஒன் டவுனாக போகலாம். இல்லைனா வந்து ஃபின் ஆலன் வந்து அவர் உட்கார வைக்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணலாம். பட் பெரும்பாலும் ஃபின் ஆலன் வந்து T20 வேர்ல்ட் கப் ஃபார்ம் படி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருந்தாருனால வந்து கண்டிப்பாக அவரை வந்து உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஸோ அதனால் வந்து மேபி ஃபின் ஆலன் வச்சுக்கிட்டா கூட வந்து சுனில் நாராயண் ஓப்பனிங் இறக்கி விடணும். ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து ஃபில் சால்ட் சுனில் நாராயணோட காம்போசிஷன் தான் வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் போயிருந்துச்சு கேகேஆருக்கு டாப் ஆர்டரில், பர்டிகுலராக பவர் பிளேயில். பட் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேபி யாராவது ஒருத்தர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அந்த டாப் ஆர்டர்லேருந்து. மேபி அஜிங்கியா ரஹானே வந்து ஒன் டவுன் வந்தால் பெட்டராக இருக்கும் எனக்கு தோணுது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன் பற்றி நான் கட்டாயமாக பேசியானோம். கேமரான் கிரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் வராமல் இருக்கும்போது அவரை வச்சுக்கிட்டு ஏன் வந்து டீம் வந்து இன்னும் ஒரு பிளேயரை வேஸ்ட் பண்ணுறாங்க இன்னும் புரியல. ஏன்னா வந்து அவரால் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து ஏற்ற முடியல. பர்ஃபார்மன்ஸ் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கொண்டு வர முடியல. பார்ட்னர்ஷிப்பும் பில்ட் பண்ண முடியல. இந்த பக்கம் விக்கெட்ஸும் எடுக்க மாட்டேன்றார். ஸோ ஒரு டாப் ஆர்டரில் நான் சொன்ன மாதிரி ஒரு பேட்டர் வந்து தேவையில்லாமல் மிஸ் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா எடுக்கலாம். முதல் மேட்ச்சில் 2வது மேட்ச்சில் கிட்டத்தட்ட எல்லா மேட்ச்சில் வந்து ரச்சின் ரவீந்திரா மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து இந்த ஐபிஎல் சர்க்கியூட்டில் வந்து பவர் பிளேயில் பர்டிகுலராக நல்ல ஃபேமஸான பிளேயர் தான். ரன்ஸ் குயிக்காக அடித்து கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து வச்சிருக்கலாம். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் ஃபார்ம் படி பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா கூட வந்து லாஜிக்கலாக எடுத்திருக்கணும். ஸோ ரச்சின் ரவீந்திரா எடுக்கலை. அது பதிலாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபின் ஆலன் உட்கார வச்சுட்டு ரச்சின் ரவீந்திரா எடுக்கலாம். இல்லைனா வந்து கேமரான் கிரீனாவது உட்கார வச்சுட்டு ஃபின் ஆலன் அப்புறம் ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் போகலாம். இல்லைனா கூட வந்து ரச்சின் ரவீந்திரா ஒன் டவுன் இறக்கி விட்டா கூட ஓகே தான். பட் வந்து அவர் ஏன் வந்து பயன்படுத்திக்க மாட்டேன்றாங்க அது ஒரு கேள்வி கட்டமாக தான் இருக்குது. அப்புறம் ஃபாஸ்ட் போலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாரு அப்படின்னு ஒரு ஹெட்லைன்ஸ் வந்திருக்கு. ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான டெத் பவுலர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த பிட்ச் இன் அண்ட் அவுட் அதாவது பிட்ச்சு கொஞ்சம் மாற்றம் வந்தால் கூட எனிவே பேசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அவர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பவுலர் தான். அதே போல் வந்து ஓவர் ஹெட் கண்டிஷன்ஸ் இந்த ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸ்க்கெலாம் வந்து அவருக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பவுலர். T20 ஃபார்மேட் பல இடத்துல போய் ஆடி இருக்கார். ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒருவேளை கம்பேக் கொடுத்தாருன்னா இந்த ஐபிஎல் சர்க்கியூட்குள்ளே டீம் 11ல் எடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து டெத்தோ நான் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது கேகேஆருக்கு. ஃபாரின் பிளேயர் கரெக்டாக எடுக்கணும். ஃபாரின் பிளேயர்ஸ் ரொம்பவே வந்து சொதப்புறாங்க கேகேஆர். அடுத்த மேட்ச் 3வது மேட்ச் நான் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிசல்ட்டாகவே போச்சு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஹோம் கிரவுண்ட் ஈடன் கார்டன்ஸில் அவங்க 2வது மேட்ச் அதாவது ஈடன் கார்டன்ஸில் 2வது மேட்ச் இந்த சீசனில். பட் ஓவரால் அவங்களோட 3rd மேட்ச் வந்து நோ ரிசல்ட்டாகவே போயிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஃபின் ஆலன் கேமரான் கிரீன்லாம் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க பேட்டிங்கில். ஸோ ஈவன் நோ ரிசல்ட் மேட்ச்சில் கூட அவங்க வந்து இந்த மாதிரி ஃபெயில் ஆனாங்கன்னா கண்டிப்பாக வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 4வது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட ஆடிருந்தாங்க. அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அந்த மேட்ச்சில். 3 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. கேகேஆர் வந்து முதல்ல பேட்டிங் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பேட்டிங் டாப் ஆர்டரில் கிளிக் ஆகல. அஜிங்கியா ரஹானே 41 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் வந்து மறுபடியும் ஃபெயில் ஆனார். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி வந்து ரச்சின் ரவீந்திரா கொண்டு வரலாம் அவரை பதிலாக. இல்லை ஃபின் ஆலன் வச்சுக்கிட்டு நீங்கள் அதே காம்போசிஷன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கேமரான் கிரீன் கட்டாயமாக உட்கார வச்சே ஆகணும். ஸோ கேமரான் கிரீன் இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் 32 நாட் அவுட் அடிச்சிருந்தார். 24 பந்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுண்ட்ரிஸ் அதே போல் வந்து ஒரு 6 அடிச்சிருந்தார்.
ஸோ ஒரு மேட்ச் பெர்ஃபார்மன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு டீமோட ஃபுல் பேலன்ஸை வந்து ரிலே பண்ணுறது கஷ்டம் தான். ஏன்னா 4 மேட்ச்சில் 3 மேட்சை சொதப்பி விட்டார் அவர். அப்படி அவர் ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டராக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து வேறு விதமாக அவங்க யோசிக்க ஆரம்பிக்கணும் கேகேஆர். ஏன்னா வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பேட்டரை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி தான் ஆகுது. அங்கரிஷ் ரகுவன்சி மறுபடியும் ஒரு அட்டகாசமான ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார், 45 ரன்ஸ். ஸோ அவர் மட்டும்தான் வந்து கேகேஆருக்கு அதுவும் ஆடுற மாதிரி தான் இருக்குது, சிங்கிள் மேன் ஷோ மாதிரி தான் இருக்குது பேட்டிங்கில் பார்க்கும்போது. அதனால் வந்து கேகேஆருக்கு ஒரு பெரிய தலைவலி பேட்டிங்கில் வந்து சார்ட் அவுட் பண்ணணும் ஏதாவது ஒன்று. அது ரச்சின் ரவீந்திரா தான் வந்து கண்டிப்பாக ஒரு டீமில் 11 எடுத்தால் தான் ஏதோ கொஞ்சம் மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரிங்கு சிங் மறுபடியும் வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பெரும்பாலும் டெத் ஓவர் நான் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெத் ஓவர் வந்து ஒரு முக்கியமான பேட்டர்ஸ் ஆடி கொடுத்துருந்தாங்க ஐபிஎல் வரலாறுல. இங்கே ஆண்ட்ரே ரசல் கூட வந்து கேகேஆருக்கு முக்கியமாக ஒரு ரோல் ஆடி கொடுத்துருந்தாரு. கைரன் போலார்டு ஆடி இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரோமன் பவல் இருக்கார். பட் ஸ்டில் அவர் வந்து இந்த மேட்ச்சில் மட்டும் தான் எடுத்தாங்க கடைசி மேட்ச்சில். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 39 நாட் அவுட், நல்ல ஒரு பேட்டிங். அதே போல் வந்து 24 பந்தில் 4 பவுண்டரிஸ் 2 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர் தேவை. மேபி கேமரான் கிரீன் உட்கார வச்சுட்டு கூட ரோமன் பவலை வந்து அவர் பதிலாக எடுத்துக்கிட்டு கூட வந்து ரச்சின் ரவீந்திரா, ஃபின் ஆலன் பதிலாக கூட எடுத்துக்கிட்டு காம்போசிஷன் மாற்றலாம். ஏன்னா வந்து இது ஒரு பெரிய ஃபெயிலியராக இருக்குது டீமுக்கு. கேகேஆர் போலிங் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வைபவ் அரோடா தான் வந்து ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்தார் மறுபடியும். அவர் மட்டும் தான் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாரே இந்த மேட்ச்சில். ஈக்கானமி கூட ஓரளவுக்கு ஓகே, 38 ரன் கொடுத்தார் 4 ஓவர்ஸில். பட் ஓவரால் மிச்ச போலர்ஸில் வந்து பொழந்து கட்டாங்க. அனுகுல் ராணா சொன்ன மாதிரி ஒரு கான்ட்ரிபியூட்டர் தான் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக இருக்கனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது டீமுக்கு. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி மிடில் ஓவர்ஸில் இந்த மாதிரி ஒரு பிளேயர் தேவை, பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. அதே போல் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக கூட பயன்படுத்திக்கலாம். அதனால் வந்து இப்போ எப்படின்னா சுனில் நரேன் வந்து மிஸ்ட்ரி ஸ்பின்னர், ரைட் ஆர்ம் ஸ்பின்னர். வருண் சக்கரவர்த்தி ஆட வச்சா கூட வந்து அவர் ரைட் ஆர்ம் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான். ஸோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணும். ஆம் பால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து ஒரு ஆங்கிளோட போட்டார்னா கண்டிப்பாக அது நல்ல விஷயம் தான். ஸோ அதனால் அனுகுல் ராய் டீமை வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். எப்படி 2 விக்கெட் வேறு எடுத்தார். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுவார் நினைப்போம். நவ்தீப் சைனி எடுத்திருக்காங்க இந்த லாஸ்ட்டு என்கவுண்டரில். பட் வந்து அவர் விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்தார். ஸோ நவதீப் சைனி பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அவர் லைன் வந்து சில டைம் வந்து மிஸ் ஆகும். லைன் மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஷார்ட் ஆஃப் த லென்த் வந்துச்சுன்னா பேட்டர்ஸ் வந்து பறந்து கட்டுவாங்க. பர்டிகுலராக சென்னை பிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கொயர்லலாம் வந்து பெருசு இல்லைன்னு கிடையாது. கொஞ்சம் ஓரளவுக்கு 65 அந்த மாதிரி தான் இருக்கும். 60 to 65 தான் வந்து மீட்டர்ஸ் இருக்கும்னால ஸ்கொயரில் வந்து பேட்டர்ஸ் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ், பர்டிகுலராக வந்து சர்ஃப்ராஸ் கான் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக ஈவன் சிவம் துபே வந்து ஒரு லாங் லஞ்சு எடுத்து ஸ்வீப் அடிக்கிற மாதிரி அடித்தா கூட பெரிய அளவுக்கு 6 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சின்ன ஒரு செட்பேக் இருக்குது இந்த மாதிரி ஒரு பவுலர் இருக்கும்போது, நவதீப் சைனி மாதிரி இருக்கும்போது. சுனில் நரேன் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு போலிங்கில். அது இன்ஜுரி நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். இன்ஜுரி வந்து வராருன்னு சொல்லிட்டு அந்த கம்பேக் மேட்ச் தான் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். கார்த்திக் தியாகி ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் அட்டாக் தான். வைபவ் அரோடா இருந்தாலும் சரி, கார்த்திக் தியாகி இருந்தாலும் சரி, எல்லாம் வந்து இந்தியா ஏ வரைக்கும் அண்டர் 19 இந்த ஏஜ் கேட்டகரி வரைக்கும் தான் ஆடிருந்தாங்களோட ஒரு இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் போலர் இப்போ வந்து ஹர்ஷ்தீப் சிங்கோ இல்லைனா வந்து ஜஸ்பிரீத் பும்ராவோ, ஹர்திக் பாண்டியாவோ அந்த மாதிரி போலர்ஸ்லாம் கூட கிடையாது. முகமது ஷமிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பல வருஷமாக போலிங் போட்டு விக்கெட்ஸ்லாம் எடுத்தார். முகமது சிராஜ் அந்த மாதிரி போலர்ஸ்லாம். பட் இங்கே பார்க்கும்போது நவ்தீப் சைனி இல்லைனா வந்து வைபவ் அரோடா, கார்த்திக் தியாகிலாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் போல்ஸ். அவங்க ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தவிப்பாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கேமரான் கிரீன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓவர் போட்டு 28 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ ஓவரால் பார்க்கும்போது வந்து ஒரு இம்பேலன்ஸ்டான யூனிட். சில மாற்றங்கள், ஒரு ஹார்ட் டிசிஷன் எடுத்தே ஆனோம். ரச்சின் ரவீந்திரா எடுத்துன்னு வந்த டீமில் ரோமன் பாவல் கண்டினியூ பண்ணணும். ஸோ மேபி வந்து கேமரான் கிரீனை உட்கார வைக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் உட்கார வச்சுட்டு கூட ஒருவேளை காம்போசிஷன் தேவைன்னா கூட வந்து பண்ணி அந்த சுனில் நரேன் ரெடியாக இருந்தார்னா கண்டிப்பாக வந்து சுனில் நரேன் ஓப்பனிங் கூட இறக்கி விட்டு ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் போகிறாருன்னா ரச்சின் ரவீந்திரா அண்ட் சுனில் நரேன், இல்லைனா வந்து ரச்சின் ரவீந்திரா 1 டவுன், சுனில் நரேன் அண்ட் அஜிங்கியா ரஹானே கூட ஓப்பனிங் போடலாம். ஏன்னா வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன். ரஹானே அண்ட் சுனில் நரேனோட காம்பினேஷன். கேகேஆர் கூட கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே வந்து மச் பெட்டர் ஆன் பேப்பர். இது வரைக்கும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. போன மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் கூட
கிட்டத்தட்ட க்ளோஸ் என்கவுண்டர்ஸாக தான் இருந்துச்சு. பட் எங்கேயோ அங்கே சொதப்பல். மேபி வந்து டாப் ஆர்டர் வந்து கிளிக் ஆகாமல் போனனால. அதே போல் போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸு அட்டாக், பர்டிகுலராக டெத் போலிங்கில் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அட்டாக் கிடைக்கல. ஸ்பின் நூர் அகமது வந்து பெரிய அளவுக்கு கிளிக் ஆகாமல் போனது வந்து ஒரு ட்ராபேக்காக நம்ம வந்து பேசியிருந்தோம். பட் இப்போ ஓரளவுக்கு நல்ல செட் ஆகிற மாதிரி இருக்கு ரிதம். நான் சொன்ன மாதிரி குர்ஜப்னீத் சிங் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு. அது கம்பேக் இந்த சென்ஸ் டீமில் எடுத்திருக்காங்க. எடுத்த ஒரு முதல் மேட்ச்சு நல்லபடியாக போலிங் போட்டிருக்காரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிங்கில் டெவால் ப்ரூவிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஐகானிக் பிளேயராக இருக்கிறனால அவர் டாப் ஆர்டரில் இருக்கும்போது ஒரு நல்ல டீமுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கிடைக்கும். இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் வந்து ஃபார்முக்கு ஒரு நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். ஒன்ஸ் அவர் ஃபார்ம் காட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக இந்த சீசனில் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்ல விஷயந்தான். ருத்ராஜ் கைக்வாட் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு செட்பேக்காக இருக்குது. பட் ருத்ராஜ் கைக்வாடோட கேப்பபிலிட்டிஸை நம்ம பார்க்கும்போது டொமெஸ்டிக்லேயும் சரி, அவர் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது கூட ஒரு நல்ல பிளேயர். அதே போல் கேப்டன்சி மெட்டீரியல் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரால் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண ஹேண்டில் பண்ணுறதுக்கு தவிக்கிறார் மாதிரி தான் இருக்கோட. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் கூட வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான். பட் அவர் ஃபார்முக்கு வந்துட்டார்னா கண்டிப்பாக இந்த சிஎஸ்கேவோட பேட்டிங்க்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஆயுஷ் மாத்திரை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் நல்லா ஆடிந்தார். அதே போல் வந்து போன மேட்ச் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரிட்டையர்ட் அவுட் வேறு ஆகி போயிருந்தாருப்பில். ஸோ இந்த ஒரு ஃபார்ம் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா போன மேட்ச்சில், ஏன்னா சென்னையில் தான் ஆடினாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன செட்பேக் என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு நாள் தான் கேப் கிடச்சிருக்கு. ஸோ சண்டே மேட்ச் ஆடினாங்க, மண்டே ஒரு கேப்பு, டியூஸ்டே ஒரு மேட்ச்னால ஒரே நாள் கேப் இருக்குது. ஸோ அந்த டயர்ட் பாடிஸ் எப்படி வந்து அடாப்ட் ஆகும் பார்த்துடலாம். பட் அட் த சேம் டைம் ஒரு விக்ட்ரி காம்போசிஷன் இருக்கிறனால வந்து அந்த ஒரு விக்ட்ரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பிரிட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச்சில் எம்எஸ் தோனி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு பேச்சுவாக்கு இருந்ததாக செஞ்சிச்சு. நம்ம வந்து பார்த்துருக்கோம். கார்த்திக் சர்மாவை எடுத்தாங்க. பெரிய அளவுக்கு கிளிக் ஆகலை. அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி உருவில் பட்டேல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அப்படியே ஒரு பேச்சு இருந்துச்சு. ஸோ பட் எம்எஸ்டி வந்துட்டாருன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டீமுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கிடைச்ச மாதிரி இருக்கும். பர்டிகுலராக வந்து அவர் வந்து லோவர் டவுன் தி ஆர்டர் ஆடினா கூட வந்து மிச்ச யங் பிளேயர்ஸ் மேலே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமான 2 பேட்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது மிடில் ஆர்டரில் வந்து சர்ஃபராஸ் கான், சிவம் தூபே இவங்க மேலே தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிலே ஆகிறாங்க. டாப் ஆர்டரில் நான் சொன்ன மாதிரி 4 பேட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? டெவால் ப்ரூயிஸ் வந்த பிறகு 4 பேட்டர்ஸ் வந்து இவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 பிளேயர்ஸ் தான். இது வரைக்கும் சர்ஃபராஸ் கான் ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ அது நல்ல விஷயம் தான். இந்த பக்கம் போலிங் தான் கொஞ்சம் கன்சர்னாக இருந்துச்சு. கலீல் அகமது எப்படி போடுவாருன்ட்டு போன மேட்ச் ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்காரு. பட் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணா கோஷ் வேறு இருக்கார். ஸோ ராமகிருஷ்ணா கோஷ் எடுத்தால் கூட இன்னொரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ குர்ஜப்னீத் சிங் நல்லா இப்போ போடுறாரு. நான் சொன்ன மாதிரி வந்து நல்ல பவுன்ஸோட போடுறாரு. இந்த மாதிரி சென்னை பிச்சில் வந்து பவுன்ஸோட போடுறது வந்து பெரிய விஷயம் தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா டாஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கு கன்சர்ன் கிடையாது. பட் கேகேஆருக்கு வந்து பெரிய அளவுக்கு கன்சர்ன் இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் மேலே எடுத்தாங்கன்னா கட்டாயமாக வந்து 200+ ஸ்கோர் அடித்தாங்கன்னா இந்த மேட்ச் அவங்களுக்கு சாதகமாக தான் போகும். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி வந்து கேகேஆருக்கு வந்து அங்கே இங்கே வந்து சில விஷயங்கள் செட்பேக் இருக்குது. சேஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து அவங்க இன்னும் அந்த மிடில் ஆர்டரில் இன்னும் அவங்க செட் ஆகலை. பர்டிகுலர் மிடில் ஓவர்ஸ்லையும் அதே போல் வந்து ஃபைனல் ஓவர்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸும் வந்து இப்போ ஃபார்மில் அந்தளவுக்கு கிடையாது. ரோமன் பவலை கொண்டு வந்து வச்சா தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கிடைக்கிது. அதே போல் வந்து அங்கிரிஷ் ரகுவன்ஷி தான் மெயின் பிளேயராக இருக்கார். ஸோ சிஎஸ்கே ஒருவேளை டாஸ் ஜெயிச்சாங்கன்னா கட்டாயமாக வந்து 220 அந்த மாதிரி ஸ்கோர் கொண்டு போனால் கூட ஜெயிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அட் த சேம் டைம் போலிங்கும் வந்து நல்லா போகணும். லைனர் லென்த் கரெக்டாக போடணும். ஸ்பின் அட்டாக் கூட வந்து சாதகமாக தான் போகணும். நூர் அகமது போன மேட்ச்சில் எடுத்தாங்க, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஸ்டில் அது வந்து பத்தாது. நூர் அகமதோட கேப்பபிலிட்டிஸ் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய போலர் தான். அதே போல் வந்து அகில் ஹுசேன் வந்து போன மேட்ச் எடுத்திருக்காங்க. பெரிய அளவுக்கு கிளிக் ஆகலை. பட் இந்த முறை எடுத்தால் கூட அவர் கண்டிப்பாக நூர் அகமதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் ரோல் ப்ளே பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்பின் அட்டாக் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி அதே போல் போலிங் கரெக்டான லைன் அண்ட் லென்த் போட்டு ஃபீல்டிங் வந்து இங்கேயும் வந்து சொதப்பல் இல்லாமல் கேட்ச் ட்ராப் இல்லாமல் இருந்துச்சுன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஸ்கோர் வந்து அவங்க என்ன 200+ ஏதாவது அடித்தா கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து கேகேஆர் முதல்ல பேட்டிங் எடுத்திருந்தா கூட வந்து ஒரு நல்ல போலிங் அட்டாக் போட்டு கேகேஆரை வந்து ஒரு 160 இந்த மாதிரி ஸ்கோரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் கூட இந்த டீம் சிஎஸ்கே டீம் நான் சொன்ன இந்த ஈவன்
ஜெயிச்ச மேட்ச்சே ஜெயிச்ச 11 நம்ம எடுத்தா கூட இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து காம்போசிஷன் கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்னன்னா கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். நீங்கள் பெரிய அளவுக்கு பார்ட்னர்ஷிப் போன முறை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக தேவை. ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் கட்டாயமாக பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணும். அதே போல் ஒரு 2 நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கணும். பவர் பிளேயில் கரெக்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். மிடில் ஓவரில் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்து எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே பெரிய அளவுக்கு ஷாட்ஸ் போகணும். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் வந்து டெத் ஓவரில் போகும்போது பொறந்து கட்டணும். ஸோ இந்த ஒரு செக்லிஸ்ட் ஸ்டிக் பண்ணாலே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன் பேப்பர்ஸை பார்க்கும்போது கட்டாயமாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்சத்தில் வாய்ப்பு இருக்குது கேகேஆர் விட. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து 2 டீம்ஸோட பேலன்ஸ் பார்த்துருப்பீங்க. கேகேஆருக்கு வந்து நிறைய விஷயங்கள் சார்ட் அவுட் பண்ணணும். சில ஹார்ட் ரூல்ஸ், டஃப் ரூல்ஸ் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். சில பிளேயர்ஸ் ட்ராப் பண்ணணும். அதே போல் வந்து லைன் அண்ட் லென்த் ரொம்ப முக்கியம் சென்னை மாதிரி பிச்சில். ஏன்னா வந்து டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால இப்போ பிளெஸிங்ஸ் முசர்பானி மட்டும் ஷார்ட் பிச் பால் போட்டார்னா பறந்து கட்டிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட காலி மேட்ச். ஸோ கேகேஆர் வந்து நிறைய ஹார்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணும். நிறைய பிளேயர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் நேம்ஸ் உட்கார வைக்கிற பதிலாக பேஸ்ட் ஆன் ஃபார்ம் அப்படி நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் சில பிளேயர்ஸை உட்கார வச்சு தான் ஆகணும். அப்போ தான் வந்து கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பார்த்துனே வாங்க. இது வந்து ஐபிஎல்க்காக நம்ம ஸ்பெஷலாக பண்ணுறோம். இது வந்து இன் அண்ட் அவுட் உங்களுக்கு அனாலிசிஸ் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.